அகிலாத்மகுணாவாசம் அக்ஞான திமிராவகம் ஆஷிதானாம் சுசரணம் வந்தே அனந்தார தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் போருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் வந்து. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இது மணவாள மாமணிகள் ஆண்டாளை பற்றி அருளிச் செய்த ஆச்சரியமான ஒரு பாசனம். இன்றைக்கு அடியேன் சில விஷயங்களை விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு கோவில் ஆத்தான் சுவாமி நியமித்தார். ஆனா 2 டாபிக் கொடுத்துட்டாரு, 1 டாபிக் கொடுக்கல. தாயாரை பத்தி சில வார்த்தைகள் சொல்ல வேணும் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்டாளை பத்தியும் சில வார்த்தைகள் சொல்ல வேணும்னு நியமித்தார். 2 பேருமே தாயார் தான், இருந்தாலும் அவர் மனசு எப்படி வச்சிருந்தாருன்னா மகாலட்சுமி தாயாரை பத்தி சில விஷயங்கள் சொல்லு, ஆண்டாளை பத்தியும் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டார். ஒரு கடலை பத்தி எடுத்து அதனுடைய விஷயத்தை எல்லாம் ஒரு கடுகை துளைத்து அதிலே நிரப்புமா போலேன்னு சொல்லுவான். முடியுமா? முடியாத காரியம். எப்படி ஒரு கடலை வர்ணிக்க போனவன் அதை பத்தி இருக்கு அது இருக்கு சொல்ல ஆரம்பிச்சான்னா சொல்லிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டே தான் அது கடல்னு பேரு. ஏதோ ஒரு 10 வார்த்தை சொல்லி முடிச்சிட்டோம்னு சொன்னா அது கடல் இல்லை. பெருமாளுடைய குணங்களை சொல்லும் போது குணகணவுக மகாரணவா அப்படிங்கிறார் உடையவர். அந்த குணகணவு, அந்த குண சமூகங்கள் இருக்கே, அந்த குண கூட்டத்திற்கு இல்ல அந்த குண கூட்டங்கள் மகார்ணம், சாதாரண அரணம். அரணம்னா கடல், மகார்ணம் பெரிய கடல் போன்றது அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய குணங்களை நம்மால சொல்லி தலை கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஓமானம். அவ்வளவுதான். அதுபோல பெரிய பிராட்டியரை பத்தி சொல்லணும்னா அவளும் ஒரு கடல், ஆண்டாளை பத்தி சொல்லணும்னா அவளும் ஒரு கடல். 2 பேரும் என்னன்னா கருணை கடல். மற்றவாள்லாம் எதோ கடல்களா இருக்கலாம், ஆனால் தாயார் அவள் கருணை கடலாக இருக்கிறாள். அப்ப அவளை பத்தி சொல்லணும்னா அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியுமா? போராட்டத்துக்கு முதலே வேற சின்ன உபன்யாசம் சொல்லி வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்றது? இப்போ எதை சொல்றது? இப்போ 2 பெரிய டாபிக் கொடுத்துட்டேன். அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு 2ம் சேர வருதா அப்படின்னு பார்த்தேன். ஒரு இடங்கள்ல வருது, ஒரு சில இடங்கள். அதுல ஒரு இடத்தை இங்கே சொல்லலாம்னு ஒரு ஆசை. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு பாசத்தை அடியேன் விண்ணப்பித்தேன். மணவாள மாமணிகள் ஆண்டாளை பத்தி சொன்னார். அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா குறிப்பா ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா ஆண்டாளை பத்தி என்ன சொல்றார்? குன்றாத வைகுந்த வான் போகம் தன்னை இகழ்ந்து. குன்றாதுன்னா குறைவே கிடையாது. என்னது குறைவில்லை? வான் போகம், வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த போகம் இருக்கே, அதுக்கு குறைவுங்கிறதே கிடையாது. குன்றாத போகம் அது. பெருமாளே அனுபவிச்சிருக்கோம், அந்த அனுபவத்துக்கு குறையே கிடையாது. குறை ஏற்பட்டதுனால் அது வைகுந்த போகம் கிடையாது. நான் அடியில் கூட அடிக்கடி சொல்றது உண்டு. தெய்வீக சக்ஷுரார்த்தம்னு அந்த பெருமாளை கண் கொட்டாமல் தேவர்கள் பார்க்க, நித்தியசூர்கள் பார்க்கிறார். அந்த ஒரு கண் கொற்ற சமயத்துல கூட அந்த அனுபவம் போயிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கண்ணை சிமிட்டணும்னால் அந்த ஒரு மில்லி செகண்டோ மைக்ரோ செகண்டோ அந்த அனுபவம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு. அப்போ தேவர்களுக்கெல்லாம் இமையோர் ஏன் சொல்றோம்னா பிசிக்கல் இல்லை. பிசிக்கலா அவள் ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணு மேல ஒரு ரப்ப இருக்கு, அது கொட்டுறது கொட்டல அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அவ அந்த கண்ணை கொட்டுறதே கிடையாது, கண்ணை இமைக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த இமைத்தால் அந்த ஒரு க்ஷணம் எம்பெருமானை அனுபவிக்கும் அந்த குணம் போய்விடும். அப்போ கண்ணை இமைக்காமல் அவன் எப்பவுமே பார்த்து சதா பஷ்யந்தி சூரையா, சதா பஷ்யந்தி, சதா எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? சூரியன், நித்திய சூரியன். அப்படிப்பட்ட அந்த ஒரு வைகுந்த வான் போகத்தை விட்டு விட்டு ஆண்டாளானவள் பூமிக்கு இறங்கி வந்தாள். இகழ்ந்துங்கிறார். இகழ்ந்தா தள்ளிட்டு அவர் பொருட்டே இல்லை, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்கு இறங்கி வந்தாள். எம்பெருமானை பிரிந்து வந்தாள் அப்படின்னு சொன்னால் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் பிரிவுன்னு ஒண்ணு உண்டா? கேள்வி வருது இல்லையா? எப்படி பிரிஞ்சு வந்தான்னு சொல்ல முடியும்? நம்ம கூடதானே எப்பவுமே இருக்கா?
அகலகில்லேன் இறையும் என்று. அந்த இடத்துல இறைங்கிற சப்தம் என்ன அர்த்தம்? ஒரு க்ஷண பொழுதுன்னு அர்த்தம். இறைனா இறைவன் சொல்லக்கூடாது. இறையும் அகலகில்லேன், இறை பொழுதும் அகலகில்லேன், ஒரு க்ஷணமும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதை சொல்லிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கான். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சில பேருடைய மனைவிகள் சொன்னாங்க. அவர் ஆத்துக்காரர் கஷ்டப்படுவார். கொஞ்சம் போயிட்டு வாங்க வெளியே, உங்களை விட்டு போகவே மாட்டேன், போகவே மாட்டேன், கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன். எங்கன்னு சொல்றான்? கூட இருந்துட்டே சொல்றான். மார்பில் திருமார்பில் ஏறி உட்கார்ந்து அந்த திருமார்பிலே சொல்றான், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னால், அப்படி சொல்லக்கூடியவளான பிராட்டி எம்பெருமானை விட்டு இங்கே பூமிக்கு இறங்கி வந்தாள் அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி வரணும் நமக்கு. அப்ப பெருமாள் இருந்து பூமிக்கு இறங்கி வராரே, அப்ப தாயார் என்ன பண்றான்? சாமானியா கேட்டாலும் சொல்லுவா, பரவத்துல உட்கார்ந்து இருக்கா, திரும்பி வர குறை வெயிட் பண்ணுங்க. இல்ல சில சமயம் இந்த சில ஸ்தல புராணங்கள் இருக்கு. இந்த திருமலை புராணத்தை சொன்னா பெருமாள் அங்கேயே இருந்தால் பிராட்டி இறங்கி வந்துட்டா அப்படின்னு. ஆனால் அப்படி உண்டாவதில்லை. பெருமாள் இறங்கி வரும்போது பிராட்டியும் கூட தான் வர. எப்படி வரா அப்படின்னு கேட்டால் அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்றபடி அவர. சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம், தெரியாது, கண்கூடா வந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். சில இடங்கள் நமக்கு தெரியாது, அவ்வளவு. நமக்கு தெரியலங்கிறதுனால அவ வரலன்னு அர்த்தம். பிராட்டி வரவில்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, சொல்றது பெருமாள் தேவனாக இறங்கி வந்தால் அவளும் தேவியாக இறங்கி வருகிறாள். பெருமாள் மனிதனாக இறங்கி வந்தால் அவளும் மனுஷியாக இறங்கி வருகிறாள். அவன் எந்தெந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு வருகிறானோ அந்தந்த ரூபத்துக்கு அனுகுணமாக தானும் ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறாள் அப்படின்னு ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம் சொல்றது. அப்ப மத்சாவதாரம் வந்தாரே பெருமாள், கூர்மாவதாரம் வந்தாரே, வராவதாரம் வந்தாரே, வந்தாளா அப்படின்னு கேட்டா வந்தா. நமக்கு தெரியல எந்த ரூபத்தில் வந்தாங்க. இப்ப வராக ரூபத்தை எடுத்து வந்தாலும் அவளும் வராகியா வந்திருப்பாள். அவ மீனா வந்து அவளும் மீனா தான் வந்திருப்பா கூட. நமக்கு தெரிஞ்சது பெருமாள் மீனா பார்க்கணும். ஒரு விஷயம் கூட சொல்லுவா, வாகன அவதாரத்துல பெருமாள் வந்து புறப்பட்டு போகும்போது பிரம்மச்சாரியா வந்தார். ஒரு குரல் பிரம்மச்சாரியாக வந்து அந்த மகாபலி யாகத்துக்கு போய் அங்க தானம் கேட்கும். இப்போ பிரம்மச்சாரியா போய் தானம் கேட்கிறாரு. அப்ப கூட பிராட்டி வந்தா என்ன ஆகும்? அவன் கண்டுபிடிச்சிருவாங்க, கிரகஸ்தர் வந்திருக்கா, பிரம்மச்சாரி வரலன்னு கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணாராம், அந்த மான் தோல் எடுத்து மார்பில் போட்டு மறைச்சிட்டாராம். மானுரி தரித்துக் கொண்டு போனான்னு பார்க்கணும். பெருமாறும் மகாலட்சுமி இருக்கிறத மறைத்துக் கொண்டு அந்த இடத்துல போய் தானம் கேட்டார் அப்படின்னு பெரியவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா அவதாரங்களிலும் பெருமாள் வரும்போது கூட பிராட்டி இறங்கி வருகிறாள் நம்ம பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச அவதாரங்கள் பூர்ண அவதாரம் எடுத்தோம்னா, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எடுத்தோம்னா அங்கு தெளிவாகவே பிராட்டி வந்திருக்கான்னு பார்க்கணும். எங்க எப்படி ராமர் இறங்கி வந்த சமயத்துல கூடவே பிராட்டியும் சீதா பிராட்டியாக வந்தாள். அது வால்மீகி ராமன் சொல்றது இந்த மாதிரி இறங்கி வந்தா அப்படின்னு சொல்றது. இனிமே சொல்ல போனா நம்ம ராமாயணம் கொண்டாடுறோம், அது உண்மையிலே ராமனுடைய கதை இல்லை, சீதையுடைய கதைன்னு வால்மீகியே சொல்ற. சீதாயாம் சரித்தம் மகத்துன்னு ஆரம்பிக்கிறது. இந்த கதை நான் சொல்ல வருகிறேனே, இந்த கதை, இந்த பெரிய ஒரு உத்தமமான இந்த கதை இருக்கு, இது சீதை என்னும் பிராட்டியின் அந்த பெரிய பிராட்டியாரோட கதை அப்படின்னு வால்மீகியே சொல்றாரு. அப்ப அதுக்கு ராமாயணம் பேர் ஏற்பட்டு எப்படின்னு ராமாயணம் எடுத்துதான் இருக்கோம். ராமஸ்தே அயனம் ராமாயணம் சொல்றோம். ஆனா அந்த ராமாங்கிற சப்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா ராமன் எடுத்துருக்கோம். அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிராட்டியாருக்கு என்ன திருநாமம்? ரமான்னு ஒரு திருநாமம் இருக்குது. அந்த ரமாவுடைய கதைன்னு எடுத்துக்கணும், அப்படியே ராமாயணம். அப்போ ராமாயணம் சீதா பிராட்டியுடைய கதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அழகாக அவளும் ஒரு தேவியாக இல்ல ஒரு மனுஷியாக பெருமாளோடு சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சீதா பிராட்டியாக வந்தாள். கண்ணபிரானாக வரும்போது ருக்மிணி பிராட்டியாக வந்தாள் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆக பெருமாள் அப்படி ஒரு அவதாரம் எடுத்துக் கொண்டு வரும்போது இவளும் கூடவே இறங்கி வருகிறாள். ஏனென்றால் எப்பொழுதுமே கூட இருப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எப்பவுமே சொல்லக்கூடியது. அப்படிப்பட்டவள் பிரிஞ்சிருவாளா? பிரிய மாட்டாள். யார் அவள்? ஸ்ரீ. அவளுடைய திருநாமம் என்ன? ஸ்ரீ சொல்லணும். பிரதமம் திருநாமம் ஸ்ரீ சொல்லணும். எப்படி எம்பெருமானுக்கு நாராயணன் அப்படிங்கிறது பிரதமமான திருநாமமோ அதுபோல பிராட்டிக்கு முதல் திருநாமம் ஸ்ரீ.
சதுஸ்லோகில ஆளவந்தார் காட்டுகிறார், ஸ்ரீஜி தேவச்ச நாமதே பகவதி. இதுதான் உனக்கு இந்த ஒன்லி நேம் சொல்றோம் இல்லையா, ஏவம், இதுதான் உன்னுடைய திருநாமம். அப்போ இந்த ஸ்ரீங்கிற திருநாமம் அவளுக்கு இருக்குன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், ஸ்ரீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் 6 விற்பத்திகள் சொல்லும். சமஸ்கிருதத்தில் விற்பத்தினா டெரிவேஷன்ஸ். இந்த ஸ்ரீங்கிற திருநாமத்தை 6 டெரிவேட்டிவ்ஸ் வச்சு சொல்லலாம். ஸ்ரீயதே, ஷயதே, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி, ஸ்ராவயதி, ஸ்ருணோதி அப்படின்னு 6 விற்பத்தி இருக்கு. அதுல முதல் 2 எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீயதே இதி ஸ்ரீஹி, ஷயதே இதி ஸ்ரீஹி. அப்போ ஸ்ரீங்கிற திருநாமம் இந்த 2 விற்பத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஸ்ரீயத்தை அப்படின்னா எம்பெருமானுடன் எப்பொழுதும் இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகிறாள், அவனை விட்டு பிரிவதில்லை. ஷயத்தை என்னன்னு கேட்டானா, நாம் எல்லோரும் அவளை எப்பொழுதும் ஆசிரிக்கும்படியாக இருக்கிறோம். அம்பரவே பாசத்தை சொல்றா இல்லையா, அம்பரவே தண்ணீரே சூரியரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமூடல் தூங்கி உணர்ந்து உம்பரகோமானே உறங்காது எழுந்திரான்னு சொல்லும் போது முதல்ல நந்தகோபாலர், அதுக்கப்புறம் நடுவுல யசோதை பிராட்டி, அதுக்கப்புறம் கண்ணபிரான். அதுபோல நமக்கும் பெருமாளுக்கும் நடுவிலே எப்பொழுதும் இடைவிடாமல் இருக்கிறார். பர்த்தாவினுடைய கட்டிலையும் பிரஜையின் தொட்டிலையும் விடாதே இருக்கும் இருப்பு அப்படிங்கிறார் உள்ளலோகாச்சாரியர். எப்படி ஒரு பாயானவள் இந்த பக்கம் கட்டில் இருக்கு, அந்த பக்கம் தொட்டில் இருக்கு, ரெண்டுத்துமே அவள் பிடிச்சிருக்காளோ அதுபோல பிராட்டியும் பர்த்தாவான பெருமாளையும் பிடிச்சிருக்காள், இந்த பக்கம் பிள்ளைகளான நம்மையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறாள். அதுதான் ஸ்ரீங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம். அப்புறம் இருக்கிற மற்ற விற்பத்திகளா இருக்கட்டும், அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த 2 விற்பத்தி என்ன சொல்றதுன்னா, இதுதான் அவருடைய திருநாமம் வந்ததற்கான காரணம் காட்டுகிறது. அப்போ அவனை விடமாட்டாள் அப்படின்னா, அவன் அவதாரம் செய்து வந்தால் அவளும் கூட இறங்கி வருகிறான்னு பார்த்து. அப்போ ஆண்டாளா இறங்கி வந்தாலே எங்க பெருமாள் கூட வந்தார். அப்ப அந்த கேள்வி கேட்கணும் இல்லையா நம்ம? சரி, ராமர் வந்தார், கூடயே சீதா பிராட்டி வந்தா, கண்ணபிரான் வந்தார், கூடயே ருக்மிணி பிராட்டி வந்தா, ஆண்டாள் இறங்கி வந்து யார் வந்தா கூட? இதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கணும்னா, இவ 2 பேரும் விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ற விஷயத்த 2 பேருமே ரொம்ப அழகாக ராமாயணத்துல கண்டிப்பாங்க. நம்முடைய சமுதாயத்துல இந்த ராமாயணத்தை தொடாமல் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு சோழன் இருந்தான், அவன் என்ன பண்ணா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை அழித்து விடுவேன்னு சொல்லி ஆரம்பிச்சான். ஏதோ தொல்லைகள்லாம் கொடுத்தான். அப்போ அவனுடைய குமாரன் சொன்னான் அவன்கிட்ட, அப்பா நீ யாரையோ கொன்னுடுவேன் அழிச்சுடுவேன்னு சொல்லி பண்ற, ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு 2 மதிலாக இருக்கக்கூடியவை திருவாய்மொழியும் ராமாயணம். அவை இருக்கும் வரையில் உன்னால ஸ்ரீ வைஷ்ணவத்தை என்ன பண்ணியும் அழிக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான்னா, திருவாய்மொழி பத்தி இருக்கட்டும், ராமாயணம் இந்த உலகம் இருக்கும் அளவும் நிற்கும்னு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் ராமாயணம் நிலைத்திருக்கும்னு பிரம்மதேவனே சொல்லியிருக்க. அப்போ ராமாயணம்ங்கிறது எங்கேயும் போயிடாது, திருவாய்மொழி எங்கேயும் போயிடாது. என்னால் இது 2க்கும் இருக்கிற தொடர்பு இருக்கே. நம்முடைய பூர்வாச்சாரிய வியாக்கியானத்தை படிச்சு பார்த்தோம்னா எல்லா பாசங்களுக்குமே அப்படிதான். ஆனால் திருவாய்மொழி எடுத்து பார்த்தோம்னா தொட்ட இடமெல்லாம் ராமாயணத்தை உதாரணம் எடுப்பான். ராமாயணத்தை இப்படி சொல்றதுக்கு இங்க பாருங்க அர்த்தம், ராமாயணத்தை இப்படிங்கிற சொல்றதுக்கு பாருங்க. இப்ப பெருமாள் பிராட்டியும் ஒருவர் விட்டு விட மாட்டார்கள் அப்படிங்கறத ராமாயணத்துல அவளே சொல்றான். எங்கன்னா தனித்தனியா சொல்றான், சேர்ந்து சொல்லது. சுந்தரகாண்டத்துல ராவணன் வந்து தொந்தரவு பண்ணும் போது சீதா பிராட்டி அவன்கிட்ட சொல்றாள், அனன்யாகி ராகவேனாம் அகம் பாஸ்கரேனை பிரபாயதா. எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரிவதில்லையோ அதுபோல நான் ராகவனை விட்டு பிரிய மாட்டேன். ஒரு சன் அப்படி எடுத்தோம்னா சூரியன் எடுத்தோம்னா என்ன சொல்றோம், அதை ஒளி வச்சு தான் சொல்ல முடியும். அது அங்கே ஆகாசத்து சூரியன் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரிய வருது, அதனுடைய அந்த லைட் வச்சுதான் சொல்ல முடியாது. ராத்திரி ஆச்சுன்னா சூரியன் கண்ணுக்கு தெரியல இல்லையா, அது அந்த பக்கம் போயிட்டு இருக்கட்டும். ஒரு எக்லிப்ஸ் ஆச்சு என்ன இருக்கு, சூரியனுக்கு தெரியாம அந்த ரே ஆஃப் லைட்டை வச்சுதான் சூரியனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இது 2 பிரிக்க முடியாது. சூரியன் எடுத்துட்டா லைட் மட்டும் இருக்காது, லைட் எடுத்துட்டா சூரியன் மட்டும் இருக்க முடியாது, 2 சேர்ந்தா இருக்கணும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறது ஆச்சரியம் இல்லை. இதே எக்ஸாம்பிள் யுத்தகாண்டம் முடிவுல பெருமாள் சொல்ற இதே வார்த்தை, அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயத்தாங்க. அவன் அதே உதாரணம் சொல்ற, எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரிவதில்லையோ அது போல நான் மைத்திலியை விட்டு பிரிவதில்லை, நானும் சீதாவும் அப்படி ஒன்றாக இருக்கணும்னு அவர் அதே உதாரணத்தை எடுத்து காண்பிக்கிறது.
நம்ம ஆழ்வாரோட சொல்லுவோம், பேசிட்டே பேசும் ஏக்க கண்டர்கள். இவாளு பேசி வச்சுட்டு இருக்கா போது ஒரே எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் இவனு கொடுக்க, இவர் கொடுத்த எக்ஸாம்பிள் அவனு கொடுக்க. இல்லைன்னா இப்படி வேணா சொல்லலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு. இவா சொல்றதா அவ சொல்லுவா, அவ சொல்றதா இவா சொல்லுவா. அப்படி இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியமானவர்கள் இங்க ஆண்டாள் வந்த போது பெருமாள் வரலையேன்னு கேட்டா இங்க கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி நடக்குது இங்க விஷயம். எப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி சொன்ன விஷ்ணு புராணத்தை என்ன சொன்னா, பெருமாள் எப்படி வராரோ அது போலத்தான் ஆண்டாள் வருவாள். ஆனா இங்க கொஞ்சம் மாத்திட்டார். பெருமாள் எப்படி வந்தார்னால் அச்சாரூபமா வந்தார். ஆண்டாள் மனித ரூபம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மாறுபடுத்தினார். அவ மாறுபடுத்தினா சரியானு கேட்டால், பெருமாள் விபவா அவதாரமா வந்தால் என்ன, அச்சா அவதாரம் தான், எல்லாம் ஒண்ணுதான். பெருமாளுக்கு 5 நிலைகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். பரவதனான நிலை, திருப்பார்கடல் இருக்கக்கூடிய வியூக நிலை, எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி நிலை, அப்புறம் ராமகிருஷ்ணாரி அவதாரமான விபவ நிலை. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இதை காட்டிலும் ஏற்றம்னு சொல்லக்கூடியதான அச்சா நிலை சொல்றோம். பெருமாளுக்கு 5 நிலைகள் இருக்கு. அப்ப 5 நிலை இருக்கிறதுனால அதுல எந்த ஒரு நிலை வந்தாலும் பெருமாளா வந்திருக்கு. அப்படியா உண்மையான்னு கேட்டால், எந்த பெருமாள் அவர் கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டான்? ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் எப்படி இருந்தார் கேட்டால், சத்தியலோகத்திலே பிரம்மாவாலே பூஜிக்கப்பட்டு வந்தவர் அந்த பெருமாள். அவருடைய குலதனமாக இருக்கக்கூடியவர். ஒரு சமயம் இந்த இக்ஷ்வாகுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ராமருடைய அந்த குலத்தினுடைய பூர்வ ராஜா. அவன் பிரம்மதேவனிட்ட வேண்டி அதை பெற்றுக்கொண்டு வந்தான். வச்சு அயோத்தியால வைத்துக் கொண்டு அவன் அந்த பெருமாளுக்கு நித்தியம் பூஜை பண்ணி வந்தான் தெரியவர். அப்போ ஒவ்வொருத்தரா அந்த ஒரு டிசெண்டன்ட் சொல்றோம், ஒரு ஜெனரேஷனாக அது அடுத்த ராஜாக்கு போய் அடுத்த ராஜாக்கு போய் கடைசியில் ஸ்ரீராமரே வைத்துக் கொண்டு வழிபட்டு வந்தான்னு பார்க்கிறோம். பட்டாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு பெருமாள் சீதா பிராட்டியோடு சென்று ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்டார்கள் அப்படின்னு ராமாயணத்துல கட்டப்பட்டிருக்கு. சகபத்னியா விசாலாட்சியா நாராயணன் உபாகமத்து அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய பத்னியான இந்த விசாலாட்சி, விசாலமான திருக்கண்களையுடைய சீதா பிராட்டி, அவளோடு சென்று இரவு அங்கே ஸ்ரீ ரங்கநாதனை ஸ்ரீராமரை வழிபட்டார். பெருமாளாகிய ராமரை வழிபட்டதுனால்தான் அவன் பெரிய பெருமாள். சம்பிரதாயத்துல ராமரை எப்பவுமே பெருமாள்னு சொல்றது வழக்கம், சீதையை பிராட்டின்னு சொல்றது வழக்கம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் எழுதினே வராது சொல்லிட்டே வரனால அந்த இடத்த பெருமாள்னு சொன்னார்னா, பொதுவாக நாராயணன் சொல்றாங்க இருக்கலாம், ஆனால் பல இடங்களில் பார்த்தால் ராமன்னு சொல்ல மாட்டான், பெருமாள். சீத்தைன்னு சொல்ல மாட்டா, மைத்திலின்னு சொல்ல மாட்டா, வைத்தியை சொல்ல மாட்டா, பிராட்டின்னு. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப உகந்த பேர் என்ன கேட்டால் அது சக்கரவர்த்தி திருமகன். ஆனா அதையும் சேர்த்து சொல்லுவான் சக்கரவர்த்தி திருமகன். ஏன்னா அது பெருமாள் உகந்த திருநாம். ஏன்னா கடைசியில போர் முடிந்த சமயத்துல என்ன பெருமாள் சொன்னார், பெருமாள் யாருக்கு ஆத்மானும் மானுஷம் மன்னே தசரத ஆத்மஜம், நான் தசரதனுடைய பிள்ளையாக என்னை அறிகிறேன், ஏன்னா நான் வேற யாரும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு பெருமாளே தன்னுடைய சோதி வாய்த்தான்னு சொல்லியிருக்க. அதனால அவரு உகந்த திருநாமம் சக்கரவர்த்தி திருமகன், ஆச்சாரியர்கள் உகந்த திருநாமம் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளான ராமனே உபாசனம் பண்ணவர் ஸ்ரீ ரங்கநாதன் அப்படிங்கிறதுனால அது பெரிய பெருமாள். போர் முடிந்த பிறகு ராமர் என்ன பண்றார், எல்லாரும் எதுவும் கொடுத்துட்டே வர, கைங்கரியம் பண்ண வாழ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுன்னு அவரே ஒரு கிஃப்ட் பழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிஃப்டிங் ஹேபிட் அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும். எல்லாரும் கொடுத்து கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கொடுத்து வச்சு இந்த விபீஷணனுக்கு ஸ்ரீ ரங்கநாதனை கொடுக்கறதுன்னு கொடுக்குறாரு பெருமாள். லத்வா குலதனம் அப்படின்னு அவன் வாங்கிக்கிறான். கிடைச்சது ஒரு ஆச்சரியமான ஒரு குலதனம் கிடைச்சது. அவன் ஏழை பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், பறந்து ஆகாசத்துல வச்சு இந்த உபய காவேரி மத்தியத்துல அவன் இறங்கி அந்த தர்மவர்மான்னு ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு அந்த ராஜாவோடு சேர்ந்து ஒரு மாச காலம் அங்கே உபாசனை பண்ணுன்னு பெருமாள் அங்கே வச்சு பண்ணும்போது திருப்பி புறப்படுத்தி பெருமாள் வராது, இங்கேயே நான் இருக்கேன்னு சொல்லி அங்கே இருந்தது. அப்படி இருந்தவர் என்ன பண்றார், அதனாலதான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி எப்பவுமே லங்கையை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா விபீஷன் தான் இழ பண்ணிட்டு வந்தான், அவன் மறுத்தப்பட்டே போனான், ஐயோ உன்னை இழந்துட்டேனேன்னு சொல்லி போகும்போது பரவாயில்ல பயப்படாத, நீ எப்பவுமே லங்கையில் இருப்ப, சிரஞ்சீவியா இருக்க போற, சிரஞ்சீவியா அங்கே இருக்க உன்னை நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் சொல்லுவா. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் செய்திச்சு கவனிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவா, பெருமாள்
படுத்துட்டு இருக்க பெருமாள் மல்லாருக்கு படுத்து ஆகாசத்தையும் பார்க்கல, ஒரு கழிச்சு படுத்துட்டு போறமா அப்படி சைட்லயும் பார்க்கணும். அப்படி ஒரு குத்து வரைக்கும் ஒரு ஆங்கிள் எங்க பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் தான் சொல்லுது. அப்படி எல்லாம் தலைக்கு மேல அப்படி அவர் லங்கையை பார்த்துட்டு இருக்காரு. உன்னை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், உன்னையே பார்த்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு பெருமாள் எப்பவுமே அந்த விபீஷனை பார்த்து அங்க இருக்காரு. ஆக அந்த பெருமாள் தான் அங்கிருந்து புறப்பட்டு வைகுந்தத்திலிருந்து புறப்பட்டு சத்தியலோகத்துக்கு போய் அங்கிருந்து கிளம்பி அயோத்தியாவுக்கு இறங்கி வந்து அங்கிருந்து இப்ப எங்க திருவாரணத்தை வந்து இருக்க. அந்த பெருமாளைத்தான் இவள் திருமணம் செய்து கொள்கிறார். அதனால பெருமாள் வரலன்னு சொல்ல முடியாது. பெருமாள் வந்திருக்க, அவர் ஒரு ஃபார்ம் எடுத்து வந்திருக்கார், இவள் ஒரு ஃபார்ம் எடுத்து வந்திருக்கார். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி ஏன் ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வரணும்? இவ்வளவு ஏன் அர்ச்சாரூபியா வந்திருக்க கூடாது? நம்ம சொல்ல சரி பெரிய பிராட்டியார் கூட வந்திருக்கான்னு சொல்லலாம், அர்ச்சாரூபத்தில் வந்திருக்கா. இவள் பூமி பிராட்டியோட அம்சம். பெருமாளுக்கு 2 பத்னிகள் இருக்குன்னு வேதமே சொல்றது. ஹிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ, புருஷத்துல வரக்கூடிய வச்சனம். ஹ்ரீயும் உனக்கு பத்தினி, ஸ்ரீயும் உனக்கு பத்தினி. சில பேர் சொல்லுவா 2மே ஸ்ரீதான்னு. ஆனா ஹிரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பொறுமை, அடக்கம், இது போன்ற குணங்களை உடையவர்கள் தான் ஹிரின்ற திருநாமம் ஏற்படும். நம்மளும் சொல்லுவோம் பொறுமைக்கு உதாரணம் பூமின்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ற அட்டுழிக்கெல்லாம் தாங்கினாதான் இருக்கா? மிதிக்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், என்னென்னமோ பண்றோம், சக்கலமும் தலைமை நடக்கிறது. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நம் குழந்தைகள், நம்முடைய குழந்தை காலை எட்டி வச்சா என்ன பண்றோம்? காலை வெட்டிடுறோமா? காலை எடுத்து முத்தம் கொடுக்குறோம். அதுபோல தன் குழந்தைகள் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கொள்வேன் அந்த பொறுமையும் அடக்கமும் அந்த அன்பும் ஆதரவும் கொண்டு அவள் இருக்கிறதுனால அவள் பூமி பிராட்டி. அதனால அவளுக்கு ஹ்ரீன்னு திருநாமம். அந்த ஹ்ரீயானவள் அவளும் பத்னி தான், ஸ்ரீயும் பத்னி தான். ஸ்ரீ பெரிய பிராட்டியாக உட்கார்ந்து இருக்கா. இவன் என்ன பண்ணா, ஆனால் அது போல அர்ச்சாரூபமாக வராமல் இவள் மனுஷியாக வருவாள். மனுஷியா ஏன் வரணும்? இப்ப பெருமாள் விஷயத்தை எடுத்து பார்க்கணும். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னு கேட்டால் பிரளயத்துல சிறகுடைந்த பட்சியா இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதை பார்த்து பெருமாள் பண்ணா இந்த கரண கலையவர்களை கொடுங்க, சென்சஸ் அண்ட் பாடி கொடுத்தோம். என்ன பண்ணா பிடிக்கவே ஓடிட்டலாம். கேள்வி கேட்பா, இப்ப நித்திய சூரியனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். பெருமாள் கூட அவர் அந்த ரிலீஸ் பண்ண உடனே அவெல்லாம் நாங்க கையில கொண்டு இருக்கோம், கூட இருந்துட்டா நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி கொடுத்து இங்க வந்த உடனே சம்சாரத்துல கிடந்து உழலுகிறோம் பார்த்த உடனே பெருமாள் பண்றா, சரி இவாளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து தன்னோடு சேர்த்துக் கொண்டு அந்த முன்னாடி சொன்ன வரை பெருமாளை அனுபவிக்கும்படியான ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும். அவன் திருவுள்ளம் பத்தும் போது அதற்கு அனுகுணமாக சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து, வேதங்கள் உபனிஷத்துகள் எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் படித்து இதன்படியாக நடந்து எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணாமல் இருந்து, எதை பண்ணணுமோ அதை பண்ணிக்கொண்டு இருந்து என்னை அடைவது. நமக்கு நேர் ஆப்போசிட். எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவோம், எதை பண்ணணும்னு சொல்றோம் அதை பண்ண மாட்டோம். அப்படின்னு நம்ம ஒரு ஆப்போசிட் ரோல் எடுத்துட்டோம். சரி என்ன பண்ணா பெருமாள்? சரி யோசிச்சார், சரி என்ன பண்ணாலும் பல விஷயங்கள் பண்ணிட்டே வர. சரி கடைசியில பண்ண எதை பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. நாமே ஒரு அவதாரம் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்து அவகிட்ட நேரடியாக விஷயத்த சொன்னோம். உடனே என்ன பண்றோம்? நம்பிக்கை கிடையாது. அதான் நம்மளுடைய எவனோட்ட வந்திருக்கான், நான் தான் கடவுள் சொன்ன எவன் நம்புவோம். எப்படிப்பட்ட அதிமானுஷமான செயல்களை அவன் பண்ணி இருந்தாலும் நம்ப மாட்டோம். பெருமாள் எல்லாத்தாலும் அதிமானுஷமான செயல் பண்ற. இப்பதான் சொன்னேன், ஆத்மானம் மானுஷம் பண்ணே தசரதாத்மன் சொன்னா, நான் மனுஷனாகத்தான் நினைத்திருக்கிறேன் பெருமாள் சொன்னார். ஆத்மானம் மானுஷம், நான் மண்ணியா நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, நான் அப்படி நினைச்சுக்கல. என்னை பத்தி நான் என்னை மனிதனாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கேன். அப்படி சொன்னாலும் அதிமானுஷமான செயல் பல பண்ற. அதிமானுஷ தமிழ்னு ஒரு கூட தமிழ் எழுதியிருக்க. நீ ஒண்ணுமே எனக்கு தெரியாது மனுஷன்னு சொல்லிட்டு பண்ணாத அட்டுழியுமே கிடையாது. எங்கன்னு பார்த்தால் பெருமாளே ஒரு இடத்துல ஏமாந்தவே சொல்லிடுற. எத்தனையோ பண்ணியிருக்கா. இருக்கட்டும், ஜட்டாய்க்கு மோஷம் கொடுக்குற மனுஷன் மோஷம் கொடுக்கலாமா? ஜட்டாய்க்கு ஒரு இன்னொருத்தருக்கு மோஷம் கொடுக்க முடியுமா? மனுஷனால கொடுக்க முடிஞ்சா சௌரியமா இருக்கு இல்லையா? நம்மளால ஆரம்பிச்சிடலாம். உனக்கு நான் மோஷம் கொடுத்தேன், நீ எனக்கு மோஷம் கொடுத்தேன், ஒருத்தர் சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் கேள்வியா கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அவரே என்ன பண்றாரு, ஒரு இடத்துல அவனுக்கு சந்தேகம் வரல. விபீஷன் வந்திருக்கான்னு பயப்படுறாரு. யோ விபீஷன் வந்திருக்கான், உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சுக்ரீவ மகாராஜா பயப்படுறார். முதல்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறார். இவன் நம்பவே நம்பாத, உன்னையும் என்னையும் கொல்றதுதான் வந்திருக்கான். அவர் நேரத்தை பெருமாள் சொல்றார்,
எப்படிப்பட்ட தேவர்களாலும் சரி, தானவர்களாலும் சரி, யக்ஷர்களாலும் சரி, கந்தர்களாலும் சரி, கிண்ணர்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, 7 சகல லோகத்தில் அத்தனை பேரையும் என்னுடைய சுண்டு விரல் நுனியாலே நசுக்கி கொண்டு விடுவேன் அப்படின்னு. இது ஒரு மனித சொல்லா? இது வேற யாரோ சொன்னான் இருக்கட்டும், அவரே சொல்லிடுறார். அந்த இடத்துல காண்பித்து விடுறார், நான் தான் பரமபதனான தேவன் அப்படின்னு அவர் காண்பிக்கிறாங்க. இடத்துல பர்வதத்தில் இருக்கக்கூடிய நான் தான் அவராக முடியும். எல்லா உலகத்தை அத்தனை பேரையும் அழிப்பேன்னு கூட சொல்லல, சுண்டு விரல் நகத்தின் நுனியால அழித்து விடுகின்றது. அப்படி அதிமானுஷமான பல செயல்கள் பண்ணி இருந்தாலும் நம்மளாம் என்ன பண்றோம்னா நம்ப மாட்டோம். நீ என்ன போல ஒருத்தன் தான். அவரு போராக்க அப்படிதான் சொல்லிக்கிறார், நான் ஒரு மனுஷன் தான். கிருஷ்ணா வந்தார், கோவர்தன மலையை தூக்கி நிக்கிறார். 7 நாள் தூக்கி நின்று இருக்காரு கோவர்தன மலையை. கோலமும் அழிந்தில வாடித்தில இன்னும் ஒரு தூக்கி நம்ம நினைச்சு ஒரு 10 கிலோ வெயிட் தூக்கி தலை வச்சு நிக்கிறோம். சரி, முதல்ல ஒரு கம்பீரமா நின்றுவாங்க, என்னால முடியும் பாடுறாங்க. அப்புறம் 5 நிமிஷம் ஆனா கொஞ்சம் சோர்வு, 10 நிமிஷம் ஆச்சு, அப்புறம் 1 மணி நேரம் ஆச்சுன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் ஆடுறது, கண்ணெல்லாம் அப்படியே இடுங்கிறது, முடியல எப்படா இறக்க சொல்ல போறான்னு பாத்துட்டு இருக்கும். இவர் 7 நாள் நின்றுக்கார், கோலமும் அழிந்தில வாடித்திலன்னு ஒண்ணுமே இல்ல, ஒரு டிஃபரன்ஸே இல்ல. எப்ப முதல் நாள் தூக்கச்சே எப்படி ஒரு மலை தூக்கத்தே பெரிய வேலை, அதை தூக்கின மலையை முதல் நாள் முதல் செகண்ட் எப்படி தூக்கி நின்றாரோ அது போல 7 நாள் கழிச்சு அப்படியே நின்றுருக்காரு பெருமாள். அப்போ அவனாவது சொல்றா, நீ என்ன தேவனா யக்ஷனா கந்தர்வனா யாரு கேட்டா கோவம் வந்துருக்கு பெருமாள். இப்படிலாம் என்ன சொல்லக்கூடாது, நான் உங்களில் ஒருவன். இப்ப மேடையில் பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லாரும், கோடியா சொத்து வச்சுட்டு இருப்பார், போற இடமெல்லாம் வீடு வாசல் எல்லாம் கட்சி தலைவர், நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு. உங்களில் ஒருவனா நான்? அவன் பாவம் குடிச்சத உட்காந்துட்டு இருக்கான், அடுத்த வேலை சாப்பாடுக்கு லாட்டரி அடிச்சிருந்து தீர்த்தம் ஜலம் வருமா ஒன்னும் இல்லையா உட்காந்துட்டு இருக்கான். இவரோ மாளிகைகள் கூட கோபுரங்கள் ஒண்ணு விடா வச்சுட்டு நான் உங்களில் ஒருவன். அந்த மாதிரி பெருமாள் அந்த மாதிரி சொல்றாரு. மலையை தூக்கி வச்சுட்டு 7 நாள் காப்பாத்தி விட்டு நீ தேவனா யக்ஷனா கேட்டா அப்படிலாம் என்ன சொல்லக்கூடாது, எனக்கு கோவம் வந்துடும், நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு. அதனால அவர் யாரும் நம்பல. கடைசி என்ன பண்ணாரு, நம்ப மாட்டா. எப்படின்னா, நான் இப்படி வந்து நிக்கிறதா நம்ப மாட்டேங்கிறா, இவா நம்பக்கூடியவா யாரு, இவாளு இருக்க ஒருத்தன் தான். சோ அதனால ஆழ்வார்களே மாற்றார்கள். உங்களில் ஒருவன் மிருகத்தை இட்டு மிருகத்தை பிடிப்பாரே போல. காட்டுல யானையை பிடிக்கணும் என்ன பண்ணா, இன்னொரு 4 யானை அனுப்பும். அந்த யானை தான் போய் யானை காட்டு யானை தள்ளி வந்து, அதுவும் நம்ம கூட்டம் போது இருக்கே, நம்ம கூட வந்த யானை தானே சொல்லி அதுங்களுக்கு கூட நம்பி வந்துருவது மாட்டின்றது. மிருகத்தை இட்டு மிருகத்தை பிடிப்பாரே போல மனிதர்களை கொண்டே இவர்களை வளைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாள் வளைச்சார்னு அவள் அனுப்பிச்சான்னு பாக்குறோம். ஆண்டாள் பார்த்தா சரி, ஒரு ஆழ்வாருக்கு பொண்ணா பிறந்து இருக்கும் ஒரு மனுஷா, இப்போ டவுட்டே வராது, இவருக்கு எந்த அதிமான செயலும் பண்ண போறது கிடையாது. அப்பவா நம்புவா இல்லையா? அப்படின்னு புறப்பட்டு அவள் ஆண்டாளாக பெண்ணாக அவள் இறங்கி வந்தாள், ஆழ்வார் திருமகனார். இவர் எப்படி வேணா வந்திருக்க அச்சாபத்து வந்திருக்கட்டும், நான் இவர்களில் உறுதியாக வந்து இவர்களுக்கு உபதேசம் பண்ணேன். ஏன் அப்படி வரணும் அப்படின்னு கேட்டால், அவளே சொல்ற, பாசிதூத்து கிடந்த பார்மகற்கு பண்பொருளால் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பன்றியான் தேசுடையதேவர் திருவரங்க செல்வனால் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. பூமா பிராட்டி அவள் கடல் அடியில போய் ஒழிச்சிருக்கான் ராட்சசன் அசுரன். ரொம்ப நாள் இருந்தாலும் அந்த கடல் ஜலத்துல என்னாச்சு, பாசி தூத்து கொடுத்து தண்ணியில ரொம்ப நாள் இருந்தா நம்ம பாசி பிடிச்சு கொடுத்து, பாசி தூத்து கிடந்த பார்வகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பன்றியான். பெருமாள் அவளை காப்பாத்த என்ன பண்ணார், வராகனா வந்தார். மாசு உடம்பில், உடம்பெல்லாம் அப்படியே அழுக்கூட வராது, அப்படிப்பட்ட ஒரு வராகமா வர்றது. ரொம்ப அழகா அப்படியே ஒரு ஜெகத் ஜோதியா அப்படியே ஜெகஜகன் மின்னிண்டு பட்டு பீதாங்கனம் தரிச்சுன்னு அப்படி வரல, ரொம்ப அழுக்க உடம்போட வந்தா. ஏன்னா இவ்வளவு காலம் அந்த பூமா பிராட்டி கிடக்கிறாள், அவள் உடம்புல அவ்வளவு பாசி எல்லாம் பட்டு அழுக்கா இருக்கே, நம்ம மட்டும் இப்படி வந்தா அவள் எவ்வளவு வெக்கப்படுவான். ஒய்ஃப் ஏதோ அழுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கா, ஆத்துக்காரங்க பிரமாதமா ட்ரெஸ் போட்டுருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா? நானும் ஒரு அழுக்கான உடம்போட வரேன். அப்படி வந்தா இந்த இடத்துல மானவிழா பன்றியான்னு சொல்லிட்டு ஆண்டாள், கொஞ்சம் கூட மானமே கிடையாது. இப்படி வெய்யறாங்க, மானவிழா பண்ணின்னு சொல்லலாமா? அந்த இடத்துல பெரியவாச்சாம்பிள்ளை ஆசிரியர் நிர்வகிக்கிறார், அபிமானமிலா பன்றி. நான் தேவன் ஒரு பன்றியாக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அபிமானம் இல்லை, நானும் ஒரு பன்றியாகத்தான் வந்திருக்கேன், நானும் ஒரு பன்றி தான் அப்படின்னு நினைச்சின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு பெருமாள் வந்தார். இது உதாரணம். அது மறுபடியும் ராமானந்தம். மாரீசன் வந்தானா மாயமானாக, மத்தமான ஓடி போயிட்டான்.
பக்கத்திலே வர முடியல, என்ன ஒரு துர்கந்தம் வீசுறது, ராட்சச கந்தம் வீசுறது, இது நம்ம இனத்தை சேர்ந்த மான் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு, ஆனா இது மான் கிடையாதுன்னு தெரிஞ்சு ஓடி போயிட்டான். பெருமாள் வராம வந்தாரா, எல்லா பணியும் ஓடி விட்டு, ஐயோ நம்மளுடைய ஒருத்தன் வந்துட்டான், நம்மளுடைய ஆள் ஒருத்தன் வந்துட்டான். கொஞ்சம் கூட அந்த ஒரு பன்றியின் அபிமானமே இல்லாமல் பெருமாள் வந்தார் அப்படின்றத அவர் காட்டுகிறார். இன்னைக்கு கூட ஆசையா பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அது பன்றிகள் விரும்பி சாப்பிடும் பிரசாதம். ஒரு கிழங்கு இருக்கு, அந்த கிழங்கை வச்சு பண்ண பிரசாதம் கொடுப்பாங்க. இன்றளவும் பெருமாள் அங்க பூவராகனா இருக்கக்கூடிய பெருமாள் அந்த வராகங்கள் விரும்பி தின்றும் அந்த கிழங்கு தான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறான்னு பார்க்கணும். தேசியின் திருவிழா வேற மாதிரி பார்த்தாரு, உபமானம் இல்லா பண்டிகை. இந்த பன்றிக்கு ஒரு உபமானமே சொல்ல முடியாது. அப்போ மானமில்லா பன்றினால் அபிமானம் இல்லா பன்றி, உபமானம் இல்லா பன்றினா தவிர மானமே இல்லாம ஒரு பண்ணி வந்துட்டு அப்படின்னு நினைச்சக்கூடாது. அப்படி அவர் வரும்போது பேசி இருப்பவர்கள் பேர்க்கவும் பேராவேன். ஒரு விஷயம் எனக்கு சொல்லியிருக்கார், அதை பேர்க்கவே முடியாது. அந்த விஷயத்தை என்ன விஷயம்? வராக சரவ சோகம் நம்மளாம் கொண்டாடக்கூடிய சோகம். வராக புராணத்துல பூமா பிராட்டி கேட்கிறா, என் குழந்தைகள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாளே, எவ்வளவு துன்புறுகிறார்களே, அவளுக்காக நீ என்ன பண்ண போற? எதுவுமே நீ சொல்ல மாட்டேங்கிறே, ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லும் போது பெருமாள் சொல்ற, சிதே மனசு சுஷ்பஸ்தே சரீரே சரியோ நரக தாத்து சாமியே ஸ்வேஸ் மத்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்டபாஷான சன்னிவம் அகம் ஸ்மராமி விபக்தம் நயாமி பரமாம் கதி. எவன் ஒருவன் உடம்பு நன்றாக இருக்கும் சமயத்திலே என்னை நினைத்து ஒரு முறை நினைத்து சரணாதி பண்றானோ அவன் இறக்கும் பெருவாயில ஒரு கட்ட மாதிரி இருக்கலாம். என்ன நடக்கிறதே தெரியாமல் விழுந்து கிடக்கக்கூடியவனா இருக்கலாம். அப்படி அவன் இருக்கக்கூடிய சமயத்திலே என்னை நினைப்பதற்கு கூட அவனுக்கு பிரசக்தி இல்லாமல் இருந்தாலும் அந்த சமயத்திலே அகம் ஸ்மராமி, நான் அவனை நினைக்கிறேன். நயாமி பரமாம் கதி, நான் அவனை பரமகதிக்கு அழைத்து செல்லுகிறேன் அப்படின்னு ஆச்சரியமா அதை சாதிச்சிருக்கார். அது வராக சரவசோன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆண்டாள் சொல்றாள், அப்படி அவன் சொன்னாரு அந்த சமயத்துல பேர்க்கவும் பேராத விஷயமாச்சே அது. அப்படி இருக்குச்சு, இவள் அப்படி சம்சாரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்காளே, இவளுக்கு இந்த விஷயம் போய் சேரல போல இருக்கு, நாம் கூட வந்து அவ கூட இருந்து அவர்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நினைத்து அவள் ஆண்டாளாக மனுஷியாக இறங்கி வந்தாள். வந்து என்ன பண்ணா, நமக்காக திருப்பாலையும் நாச்சியார் திருமொழியும் அருளி செய்தாள். அதுல இந்த விஷயங்கள்லாம் காட்டிட்டோம். இப்படி இருக்குப்பா விஷயங்கள். என்னென்ன விஷயம் இருக்கு? இங்க பெருமாளுக்காகவே இருக்கணும். நாராயணனே நமக்கே பதை பெறுவோம். நாராயணன் தான் கொடுப்பான், நமக்குத்தான் கொடுப்பான். ஏகாரம் அவளுக்கு ஏகார சீமாட்டின்னு பேரு. ஆண்டாள் சம்பிரதாயத்தை அவளை ஏகார சீமாட்டி, நிறைய ஏகார பேசு. அம்பரமே, தண்ணீரே, சோரே, இந்த மாதிரி நாராயணனே நமக்கே எல்லாத்தையும் ஏன்னா சமஸ்கிருதத்துல ஏவம், தமிழ்ல ஏ அப்படின்னா இதுதான், இது மட்டும்தான், இன்னொன்னு கிடையாதுன்ற அர்த்தம் வருதாங்க. அப்ப நாராயணன் நமக்கு பறை தருவான்னா அது ஒரு அர்த்தம், நாராயணனே நமக்கு பறை தருவானா அது ஒரு அர்த்தம், நாராயணன் நமக்கே பறை தருவானா அது ஒரு அர்த்தம், நாராயணனே நமக்கே பறை தருவானா அது இன்னொரு அர்த்தம். நம்மாழ்வாருக்கு ஓகார சீமான் இது ஒரே ஓதான் வருது. ஓ உலகினரியல் வே எல்லாம் ஓதான், நிறைய ஓ, ஒரே ஆலோ ஓலோன்னு ஒரே அப்படி அவர் சதம். அவர் ஓ உலகினரியல் உலகத்தை பார்த்தா அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இவள் ஏகார சீமாட்டி, நிறைய ஏவகாரம் பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் அதெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நாராயணனுக்குத்தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, வேற யாருக்கும் நம்ம கிடையாதுங்கிறது மானிடவருக்கு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாள். என்னுடைய ஆத்ம வஸ்துவை இன்னொருத்தருக்கோ இல்ல தனக்கே, மானிடவர்னா தன்னை சேர்த்தான் சொல்லணும் இடத்துல, இன்னொரு மனுஷனுக்கோ தனக்கேயோ இந்த ஆத்ம வஸ்து சொத்துன்னு சொன்னால் வாழ மாட்டேன். வாழ மாட்டேன்னா சொரூபம் அழிந்து போயிடும். ஆத்மா அழியாது, ஆத்மாவுடைய சொரூபம் அழிந்து போயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஆச்சரியமான விஷயங்களை நம்மளாம் புரிஞ்சுக்கிற மொழியில நம்ம காட்டுறோம். நம்மில் ஒருத்தியாக இருந்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராக வந்து நமக்காக இதை காட்டும். ஆரம்பிச்சு சொல்றேன், மணி என்ன தெரியாது, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியும். முதல்ல என்ன சொன்னேன், பெரிய பிராட்டியாரை சொல்லணும்னு சொன்னார் சுவாமி, ஆண்டாளை பத்தி சொன்னோம்னு சொன்னார். இது வரைக்கும் ஆண்டாளை பத்தி தான் சொல்லுங்க, பெரிய பிராட்டியை பத்தி ரொம்ப சொல்லலையே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கணும். கேட்டால் சரி பார்க்கலாம் இருக்கு என்னென்ன கனெக்ஷன், ஏதாவது ஒரு கனெக்ஷன் அமைக்கும் இல்லையா. திருவானஞ்சோலை பத்தி ஒரு பாசனம் வருது, ஆண்டாள் ஏற்றிய பாசனம் வருது. கொஞ்சம் நேரம் சேவிக்கும் போது சுவாமி சொன்னார் திருமாஞ்சோலை பத்தி நிறைய வருதுன்னு. போன வாரம் சதீஷ் சுவாமி அந்த கோயில சாதிச்சார். ஆழ்வார்கள் எல்லாமே திருமாஞ்சோலை ரொம்ப ஈடுபட்டோம்.
அவளுக்கு இந்த திருவேங்கடம், இந்த ஒரு வடக்கு வடமலை, தென்மலை திருமாஞ்சோலை, இந்த 2 மலைக்கு மேல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. எங்க எதாவது சொல்றாலும் திடீர்னு திருமாஞ்சோலை சொல்ற பழக்கம் உண்டு. வாழ் ஆச்சரியமான பெருமாள். அவருக்கு சுந்தர தோளுடையான்னு பேரு, சுந்தரன்னு பேரு உண்டு. சந்தோடு காரகளும் சுமந்து தடங்கள் பொழுது வந்தெழியும் சிலம்பாவுடைய மாலிடம் சோழன் சுந்தரனை. இதே ருக்மிணி விராட்டின்னு சொல்றான். அந்த கதை ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சுத்வான் குணான் புவன சுந்தரா, லவ் லெட்டர். ருக்மிணி விராட்டி எழுதின லெட்டர். அந்த காலத்துல விராட்டி எழுதியிருக்கா, லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். கிருஷ்ணனுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கா. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான், நான் சொல்றது கேடு, அழகான குணங்கள் எல்லாம் உடையவனே சொல்லும் போது புவன சுந்தரான், அப்படிப்பட்ட அழகை உடையவனேன்னு அவனுடைய அழகை பத்தி ஆச்சரியமா பிராட்டியா சொல்றான். அப்படிப்பட்ட அழகுடையவன் யாரு? இவன் தான், பெருமாளின் சோரை நம்பிதான் அவன் சுந்தரன். சுந்தரன் தோளுடையான் சுந்தரன். தோல் சொன்ன அழகு தோல் மட்டுமா? தோல் கண்டார் தோளே கண்டான்னு சொன்ன மாதிரி தோல் அழகு, அவயவ அழகுங்கிறது சமுதாய சோதனை. அந்த ஒரு அழக, ஒரு அவயத்தோட அழகு சொன்னா அது மட்டும் தான் அழகான இருக்கு. நம்ம விஷயத்துல அப்படிதான் இருக்கும். கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஆளை பார்க்க முடியல. மூக்கு ரொம்ப அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, அவன் நெத்தியை பார்க்க முடியல. அப்படி கிடையாது பெருமாளுக்கு. ஒரு அவயம் அழகுன்னா சமுதாய சோபைனா மொத்த உருவ அழகும் அதேதான். அத்தனையும் அழகு, எல்லா அழகும் சேர்ந்த அழகு. அப்படிப்பட்ட சுந்தரன் திருமாஞ்சோலை இருக்கான். அவனுக்கு ஒரு பாத்திரம் அமைக்கும் போது ஆண்டான சொல்றார், கோங்கலரும் பொழில் மாலிடும் சோலையில் கொன்னைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன். இந்த மாலி திருமாஞ்சோலையில கோங்கலர், கோங்குது ஒரு வகையான மலர், அது அலறுகிறது. அப்படிப்பட்ட அந்த திருமாலிஞ்சோலையில கொன்றை மாலைகளோடு உடனாய் நின்று, பொன் மாலைகள், அதெல்லாம் கோல்டன் கலர் பிளவர்ஸ், கொன்றை மாலை. அத்தோடு அது தூங்குறது, நானும் தூங்குறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன தூங்குறது, இவன் என்ன தூங்குறான்? தூங்குறதா என்னன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிரயோஜனம் இல்லாம அது அப்படியே அங்க தொங்கிட்டு இருக்கு மரத்துல இருந்து. நான் பிறந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, பெருமாள் என்னை வந்து கை கொள்ளவில்லை. சரியா? ஏன் கொன்றை மலர்கள் ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, வியாக்கியானத்தை ஆச்சரியமா காட்டுகிறார். கொன்றை மலர்கள் வந்து சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள், சிவபூஜையில யூஸ் பண்ணக்கூடிய மலர்கள். நளிமதை கொன்றை சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் அப்படின்னு அந்த கொன்றை மலர்கள் சிவன் திருமுறையிலே சுட்டி கொண்டிருப்பார். திருவாரூரை போறவாள் அவள் விஷ்ணு பக்தன். அப்போ அவ அந்த கொன்றை மலர்களை எடுத்து பயன்படுத்த மாட்டான். அவளுக்கு அது பிரயோஜனப்படாது. அவளுக்கு தேவை தாமரை மலர்களோ வேற துளசியோ, இதெல்லாம் தான் அவளுக்கு தேவைப்படும். கொன்றை மலர்களை வச்சு அவ ஒன்னும் பூஜை பண்ண முடியாது. சிவபெருமானுக்கு பூஜை பண்ற வாங்க அவ திருமாஞ்சோலை வரத்துக்கு அவளுக்கு காரணம் கிடையாது. அப்போ அந்த கொன்றை மலர்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் எப்படி தூங்குறதோ அது போல நானும் இருக்கேன். அப்ப திருமாஞ்சோலை ஏன் கொன்றை மலர்கள் பூக்கணும்? அது எங்க பூக்குறது? யாருதான் பிரயோஜனம் எல்லாம் இருக்கே, அங்க போய் பூத்து என்ன பிரயோஜனம்? வேற ஏதாவது ஒரு சிவன் கோயில் பக்கத்துல பூத்துருந்தா அவ யூஸ் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? அப்படின்னா இந்த உதாரணத்தாக பூக்கிறது போல இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லும் போதே நான் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்னு ஒரு உதாரணம் கொடுக்கணும் போதோ அந்த உதாரணத்துக்காக தான் அங்க பூக்குறது அப்படின்னு ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமாலிஞ்சோலை அங்கே என்ன நடக்குது அதை சொல்லும் போது உடனே ஆண்டா என்ன சொல்றான், பூங்கல் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலியும் சார்ந்தவில் நானொழியும் தலை பெய்வது எஞ்ஞான்னு கொள்ளும். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூரிய சங்கொலிங்கிறது கிருஷ்ணனை பத்தின கதை. முன்னாடி சொன்னேன் இல்லையா, ருக்மிணி பிராட்டியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவ ஒரு உறுதியோட இருக்கா. அவ அண்ணன் ருக்மிணி பேர் அவனுக்கு. அவன் என்ன பண்றான், சிசுபாலனை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு அவன் ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணன் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நான் சிசுபாலனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு பேசி முடிச்சிட்டான். கல்யாணமும் நாள் நிச்சயம் எடுத்து. இவளுக்கோ பெரிய வருத்தம். என்ன பண்றது, லெட்டர் எழுதி போட்டான். அவன் லவ் லெட்டர் எழுதி போட்டான். ஒரு வயசான ஒரு பிராமணனை கூப்பிட்டு நீ போய் அவர்கிட்ட லெட்டரை கொடுத்து பதில் வாங்கிட்டு வரணும். அவருக்கு போய் பெருமாளை பார்த்து பேசி இந்த மாதிரி உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ வந்து அவளை தூக்கி கொண்டு போயிடு, அவ ரெடியா இருக்கா. அவரும் நான் வரைய சொல்லி வச்சுட்டேன். முதல் நாள் ராத்திரி ஆச்சு, நியூஸ் வரல, ரொம்ப தவிச்சுட்டு இருக்கான். என்னடா உண்மையை சவுண்டே வரல, என்ன பண்றது தெரியல. அப்போ அடுத்த நாள் காத்தால வந்து அந்த ஒரு அம்பிகை கோயிலுக்கு போய் பூஜை பண்ண போறான் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பிராமணர் சொல்றார், கவலைப்படாத, நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், பயப்பட வேண்டாம், கிருஷ்ணர் வந்து நான் காப்பாத்தினே போயிடுவேன். அடியன் பார்த்த வரைக்கும் பாகவதத்துல இவ்வளவுதான் இருக்கு. அவங்க போறா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வெளியே வரும்போது பெருமான் வந்து தூக்கின்னு போயிடுறாரு.
ஆண்டாள பாசம் எழுதி வச்சிருக்கா இல்லையா, கண்ணாலம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் திண்ணால் இருந்த சிசுபாலன் பேசழிந்து அப்படின்னு அவன் பார்த்து அண்ணாந்து இருக்கவே அங்க அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேடுவோன்னு அவன் பார்த்துட்டே அவன் கண்ணுடைய தூக்கி விட்டாரு பெருமாள். கல்யாணம் பண்ணிக்கணும் ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க, பொண்ணு தூக்கி விட்டாரு. இவன் என்ன சொல்றான், ஆண்டாள் பெருமாள் வெறுமை வந்து தூக்கிட்டு போல அந்த ஊர் புறத்துல வந்த உடனே பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி, அந்த சங்கோட ஒலி கேட்டது. அதை கேட்ட உடனே ருக்மிணி பிராட்டி அவளுக்கு தரிப்பு ஏற்பட்டது. கண்ணபெருமாள் வரப்போறார், என்ன ஆட்சி போட போறாரு, இப்போ கேரண்டி தெரிஞ்சு கொடுத்தது. பாகத்துக்கு மாதிரி சங்கு ஊதின மாதிரி தெரியல எனக்கு. அந்த மாதிரி வந்தார் ஆட்சி பண்ணா இருக்கு. நானும் அவ்வளவு படிச்சது இல்ல, வேற ஏதாவது புராணத்தை இருக்கும்னு தெரியுது. இல்லை மற்றவாளுக்கெல்லாம் தெரியாத கதைகள் ஆழ்வார்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம். இது போல ஒண்ணு இல்ல, 2-3 கதைகள் இருக்கு. எந்த புராணத்திலுமே இதிகாசம் சொல்லாத கதைகள் சில ஆழ்வார்கள் மட்டுமே கண்டறிந்து சொன்ன கதைகள். ராமாயணத்துக்கு போனா அதே மாதிரி இருக்கு. மல்லிகை மாலை கொண்டு அங்க ஆர்த்ததும் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது சீதா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஒரு சமயம் ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இருந்து போயிடுச்சு. அது ஒரு கதை இருக்கு. அந்த கோவத்தை என்ன பண்ணாலும் மல்லிகை மாலை கொண்டு கட்டி போட்டான். ஒன்று எப்படி கைட்டு போற பாக்கலாம். ஒரு மல்லிகை மாலை, அவரோட கத்திரியன், வீர கத்திரியன், அவர் ஒரு மல்லிகை மாலை சாப்பிடணுமா? கட்டி போட்டானே அவர் ஒரு கட்டி போட்டான்னு வெயிட் பண்ணாரு. அவளே கட்டிட்டான். மனைவி கட்டி போட்டால் அந்த ஒரு சொல்லுக்காக கட்டி போட்டார். கட்டுண்ண பெண்ணிய பெருமாள்னு சொல்றோம் இல்லையா, நம்ம பெருமாள் யசோதை கட்டி போட்டானா அவரால் கட்ட முடியாதா? சம்சார கட்டை விடுவிக்க வல்லவன் ஒரு தாம்பு கயிற்றை விடுவிக்க வல்லன் ஆகாமல் இருந்தான். அப்படி போல நடித்துக் கொண்டு இருந்தான் காண்பிக்கிறாங்க. நம்முடைய சம்சார பந்தத்தெல்லாம் அவன் தான் கேட்டான். இந்த ஒரு ஆர்டினரி பந்தத்தை அவனால கேட்ட முடியும். கட்டுண்ண பெண்ணிய பெருமாள் ஒரு நடிப்போட. அது போல இங்க பிராட்டி கட்டியதுனால ஒரு மல்லிகை மாமாவை தான் அது கட்டினா இருந்தாலும் அவ கட்டினாங்கிறதுக்காக போக அந்த கதையை ஆழ்வார் சொல்ற. ராமாயணம் எங்கேயுமே வரல இந்த கதை. அது போல இந்த இருக்கலாம்னு அடியும் தோன்றுது. இந்த சங்கோலியும் ஆழ்வார் கண்ட இல்ல, இவள் தான் பிராட்டி, இவ பார்த்து இவளுக்கு தெரியாம இருக்குமா? சரி, சங்கோலி கேட்டா ராமாயணத்துக்கு வரும். போருக்கு ராமர் வந்துட்டார், லங்கைக்கு வந்து இறங்கிட்டார். சுவேல மலையில உட்கார்ந்துருக்கார், பெரிய படையெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவன் ராவணன் யோசிச்சான், சரி இவன் எப்படியாவது இவன் சீட்டை ஏமாத்தி அவன் மனசை மாத்த வைக்கணும். என்னாச்சு? ராமன் இறந்து விட்டான்னு சொன்னால் சரி இனிமே வேற வழி இல்ல, கத்திரிய பெண்ணு அவள் உண்டு ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான் மைண்ட். ராமர் தலை மாதிரி ஒரு மாயாசிரஸ், அவனுக்கு ஒரு ஆள் ஒருத்தன் இதெல்லாம் பண்றதுக்கு அவன் வச்சு பெருமாள் மாதிரியே ஒரு தலையை பண்ணி அதை கொண்டு வந்து காமிச்சு, பாரு ராம தலையை நான் வெட்டி கொண்டுட்டேன், ராமன் செத்து போயிட்டான், இனிமே இதுக்கு அவன் நினைச்சு எழுதிட்டு இருக்கேன், என் கூட வந்துரு அப்படின்னு காமிச்சு பிராட்டி ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ இப்படி பெருமாள் போயிட்டார் போல இருக்கே. அப்போ அழுதாச்சு. அப்போ அவளுக்கு ஒருத்தி விபீஷனுடைய மனைவின்னு சொன்னா, அவன் பேர் சரமான்னு நினைக்கிறேன் பேர். அவரு சொன்னா பயப்படாத, இது பொய்யே, ராமர் செத்துலாம் போயிடல, அவர் உயிரோட தான் இருக்கார். அப்போ ராமாயணம் என்ன கதை வருதுன்னா, அந்த சமயத்துல அந்த வானர படையோட சத்தம் எல்லாம் அவளுக்கு கேட்டுது. அவ பண்ற அந்த ஆரவாரம், அந்த ட்ரம்ஸ்ல அடிக்கிறது, அதெல்லாம் சத்தம்லாம் கேட்டு அவள் தரிப்பித்தாள் அப்படின்னு. ஆனா ஆண்டாளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார்ந்தவில் நானொலி கேட்டது. பெருமாள் அந்த சமயத்துல வில் எடுத்து அந்த நானை பிடிச்சு ஒரு இழுத்து ஒரு சத்தம் போட்டான். அந்த சத்தம் கேட்ட உடனே பெருமாளுடைய வில் சத்தம் கேட்டு விட்டது அப்படின்னு அவளுக்கு தரிப்பு ஏற்பட்டது. அதுவும் வால்மீகி ராமாயணத்துக்கு அந்த கதையும் காணும். அந்த ஆர்மி அதனோட சத்தம் கேட்டது, ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிற சத்தம் கேட்டதுன்னு இருக்கு, தவிர இந்த வில்லோட சத்தம் கேட்டது அந்த இடத்துல காணல. ஆனா இவதான் பிராட்டி, இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி இந்த 2 கதையுமே ஒலி, பெருமாள் எழுப்பக்கூடிய ஒரு ஒலி இவளுக்கு கேட்டு ருக்மிணி பிராட்டியை காப்பாத்தி தின்னும் சீதா பிராட்டியை காப்பாத்தி தின்னும் பார்க்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அவளுடைய செப்பரேஷன்லாம் ஒரு லெவல், ருக்மிணிக்கு அந்த பாஞ்சஜன்ய ஒலி மட்டும் போருமா இருந்தது, சீதா பிராட்டிக்கு இந்த சாங்கவின் நானொலி மட்டும் போருமா இருந்தது, எனக்கு 2மே வேணும். உம்முன்னு சப்தம் சொல்ற இல்லையா, சங்கொலியும் நானொலியும் அப்படின்னு அர்த்தம், 2 வேணும்னு அர்த்தம். தமிழ்ல உம்னு சப்தத்தால் இந்த சான்றது இல்ல சான்ஸ்கிரிட், இதுவும் வேணும் அதுவும் வேணும். வான்னு யூஸ் பண்றா சான்ஸ்கிரிட்ல, இதுவா அதுவா ஆர். இவ சொல்ற அண்ட் சொல்றான், எனக்கு சங்கொலியும் கேட்கணும் நானொலியும் கேட்கணும். அப்போ பெரிய பிராட்டியான சீதா பிராட்டியாருக்கு ஒரு ஒலி போருமா இருந்தது, அவ்வளவுதான் அவளுடைய லெவல் ஆஃப் செப்பரேஷன்.
ருக்மிணி விராட்டிக்கு பாஞ்சசன்யத்தோட ஒலி மட்டும் போதுமா இருந்தது. அவ்வளவுதான் அவளுடைய லெவல் ஆஃப் செப்பரேஷன். என்னுடைய லெவல் ஆஃப் செப்பரேஷன் டபுள் எய்ட் ஆர் மல்டிபிள் ஃபோல்ட். தலை பெய்து எஞ்ஞான்னு கூட இது ரெண்டுமே எப்போ எனக்கு கேட்க போறது, அது ரெண்டு கேட்டால்தான் தன்னால் தரித்திருக்க முடியும் அப்படின்னு தனக்கும் அவர்களுக்கும் உள்ள வேற்றுமையை தானே காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த வாசம். அப்படிப்பட்ட பிரிவாற்றாமை, மற்றவளுடைய பிரிவாற்றாமை அவ்வளவு கிடையாது. அவளும் கூட வந்தா, அவ மனுஷா வந்தா, இவனும் மனுஷா வந்தா, கொஞ்ச காலம் பிரிவு ஏற்பட்டது. பிராட்டியே ராமாயணத்துல 3 தரம் பிரிந்தான் காண்பிக்க. ஒரு தரம் பிரிவு 3 தரம் பிரிவு ஏற்பட்டது. ஆனா 3 தரமே ஒரு காரணத்துக்காக ஏற்பட்டது. பிரியா மாதிரி காமிச்சிருந்தான். பிராட்டை முற்பட பிரிந்தது அவருடைய கருணையை வெளிப்படுத்துவதற்காக, நடுவில் பிரிந்தது பாரதந்திரத்தை வெளியிடுவதற்காக, அனந்தரம் பிரிந்தது அனன்யாசத்தை வெளியிடுவதற்காக அப்படின்னு காட்டுது. ஒரு காரணத்தால பிரிவு ஏற்பட்டது. ருக்மிணி பிராட்டி முதல்ல சேர்ந்து காமிச்சு ஏதோ சிசுபாலன் கல்யாணம் பண்ற அளவுக்கு போய் சேர்ந்துட்டான்னு பார்க்கணும். ஆனா இவள் வைகுந்தவான் போகந்து நிகழ்ந்து அவர் அர்ச்சாரோகத்தில் இருக்கச்சே இவள் பிராட்டி ஒரு ஆண்டாள் மனுஷியாக வந்து, அதுவும் ஆழ்வாருடைய திருமகளாக வந்து அந்த பிரிவாற்றாமையை காட்டி அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு வந்து எதுக்கான்னு கேட்டால், இன்றோ திருவாடிபுரம் எமக்காக வென்றோ இங்கு ஆண்டாள். அவர் நமக்காக வந்தார். அந்த பெயின் அவர் ஏற்றுக்கொண்டது நமக்காக. அவ வந்து பிரிஞ்சு வரணும் அவசியம் கிடையாது. பெருமாள் இருக்கார், காப்பாத்திருவார். சம்சார கிழம்பு எடுத்தாளது பேரே இங்க இருக்காரு சொல்லி இங்க பெருமாள் இருக்கார், அவரு காப்பாத்தி ஆட்சி வந்து போறாரு. நம்ம எதுக்கு நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்கல. அந்த பிரிவை ஏறிட்டுக் கொண்டு, அந்த காற்றாமை ஏறிட்டுக் கொண்டு, அதை வெளிப்படுத்திக் கொண்டு இங்கே வந்து அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்றான். பேர்க்கவும் பேராவே, இது நம்புங்கோ, இதெல்லாம் நம்பி பெருமாள் சரண் பூந்தீர்களாக உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட பேரின்பத்தை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது தனக்கும் பிராட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை அவளே கட்டுகிறார். ஆச்சரியமான ஒரு பாசுரம் இது. அப்படி வரும்போது எப்படி வந்தான்னா, ஏதோ ஒரு மனுஷா பிறந்தது. பெருமாள் தசரதனுடைய பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டு வந்தார். ஆனால் வெறும் தசரதனுடைய பிள்ளையா தான் வந்தார். கடைசி பட்டரை வந்து ஒரு கேள்வி கேட்டார். தசரதன் வந்து பெருமாளுக்கே அப்பாவா இருந்தாரே, அவன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரவதத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு தான் போனான்னு புராணங்கள்லாம் சொல்றது. பெருமாளுக்கே அப்பாக வந்தவனுக்கு எப்படி பரவதம் கிடைக்காம போச்சு அப்படிங்கச்சு அவர் பட்டர் சொன்னாலும், ஒரு சாமானிய தர்மமான சத்தியத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டு விசேஷ தர்மமான பெருமாளை காட்டுக்கு அனுப்பித்தானே அவனுக்கு நியாயமா நரகம் தான் சம்பவிச்சிருக்கான். ஆனாலும் பெருமாளுடைய அப்பா இருந்ததுனால அவனுக்கு சொர்க்கம் கொடுத்தார். ஆனா அவன் சரணாதி பண்ணி பெருமாளே எல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாதனால அவனுக்கு பரவதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காண்பித்தார். அப்படி அவர் வந்து பெருமாள் வந்து தசரனோட பிள்ளையா வந்தார். இவ யாரோட பெண்ணா வந்தான்னு கேட்டால் பெரியாளோட பெண்ணு. சாதாரண ஆழ்வார்களே பெரியாள். தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார் கோதா சுத்தியில, தொன்மௌலி கந்த சுபகாம் உபத்திய மாலாம் லேவே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் அப்படின்னு, நீ சூடி கொடுத்த அந்த மாலையை கொண்டு போய் அதை பெருமாளுக்கு கொடுத்து அவர் சூட்டிக் கொள்ளவேதான் அவருடைய அந்த பிரசாதத்தின் அனுகுணமாக உமக்கு பெரியாவாண்ட பேர் கிடைத்தது. லேவே மகத்தர, மகத் அப்படிங்கிறவனுடைய அந்த பேர் எப்படி கிடைச்சதுனால் நமக்கு எப்படி லபிச்சதுன்னா, ஆண்டாளுடைய மாலையை கொண்டு போய் கொடுத்ததுனால நமக்கு கிடைச்சது. மணவாளர்கள் மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளர்தானி பொங்கும் பரிவாலே வெள்ளிவத்தோர் பட்ட கிராமத்தான் பெரியாழ்வார் பேர். அவருக்கு வேற மாதிரி கண்டிக்க. ஆனால் தேசிகனுடைய திருவுள் எடுத்து பார்த்தோம்னா, பெரியாழ்வார் அவருக்கு எப்படி பேர் ஏற்பட்டதுனால் ஆண்டாள் வந்து பிறந்து அந்த மாலையை கொடுத்ததுனால அவருக்கு பெரியாள். அப்ப நம்ம எப்படி இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இவள் வந்து பிறந்ததுனால அவர் பெரியாழ்வார் வச்சுக்கலாம், இல்ல அவர் பெரியாழ்வாராக இருந்ததால் இவள் வந்து அவருக்கு பிறந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே பொருத்தமான விஷயம் தான். ஏன்னா இவர் பொங்கும் பரிவாலே பெரியாளர் ஆயிட்டார், அவருக்கு பொண்ணா பிறக்கணும்னு வந்தான்னு வச்சுக்கலாம். இல்ல அவர் சொன்ன மாதிரி இவள் வந்து பிறந்து இவள் கொடுத்த மாலையினால அவர் பெரியாழ்வாங்க. எப்படி இருந்தாலும் அவளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்ய ஒரு சம்பந்தம் அவர் 2 பேருக்கும். அப்படிப்பட்ட சம்பந்தத்தோடு இங்க வந்து நமக்காக பிறந்தாள் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படி இந்த ஒரு பாசுரத்தினால தனக்கும் மற்ற பிராட்டிமாருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டும் வகையாக அதன் மூலமாக நமக்கு பல விஷயங்களை ஆண்டாள் காண்பித்திருக்காள் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்து இங்கே வெளிப்படுகிறது. சுருக்கமா சொல்றேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல அதிக நேரம் விண்ணப்பித்து விட்டேன். முதலே சொன்ன மாதிரி
பிராட்டியாரை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா முதலே சொல்லிடலாம். பிராட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாள், அவள் நம்ம எல்லாம் காப்பாற்றுவாள். உபன்யாசம் முடியுதுன்னு சொன்னா சுருக்கமா முடிச்சிடலாம். கொஞ்சம் சொல்லணும்னு ஆரம்பிச்சா எப்படி கொஞ்சம் சொல்றது, இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னமோதான் அது வழக்கம் போல மறந்து போயிடுச்சு. இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் பொறுமைக்கு அடியே நீங்க கிருதಜ್ಞனை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவிலேஸ்வரன், அழ்வார் பெருமானாகிய திருவிலேஸ்வரன், அடியே மதுரை ஹரிதாசன்.